قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم ارزقني علما نافعا وحفظا كاملا ودراية فهما وزقيا إلى تحصيل العلم برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء وسيد المرسلين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا بالله ورسوله والكتاب الذي أنزل من قبل. صدق الله العظيم وصدق رسوله النبي الأمين المتين الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. أو كما قال عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما امرئ من كل ما نوى. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் செய்கின்ற வல்ல ரஹ்மானை போற்றி புகழ்ந்து, எங்கும் நிறைந்தோனே, ஏக புகழோலனே, மங்காத மறையாத மாமணியே, மாசில்லா என்ற இறையோனே, பொங்கும் புகழ் பூரணனே, பாறைக்குள் இருக்கும் தேரைக்கும் கருவில் இருக்கும் சிசுவிற்கும் காலம் தவறாது கருணை உணர்வோடு உணவளித்து காத்த ஏக இறைவனை போற்றி, வல்லோனின் தூதராகி போர்வாள் ஏந்தும் வீரராகி வல்லன் நபி நாதராகி உத்தம நபிகள் கண்மணி நாயகத்தை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நபியை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நாம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இங்கு அமரக்கூடிய நம்மவர்கள் மீதும் இன்னும் இந்த ஜுமாவிற்கு வருகை தரக்கூடிய ஈமான் கொண்ட நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பயானை கேட்கக்கூடிய தாய்மார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்ற வாரம் அத்தௌபா பாவ மன்னிப்பை பற்றி சில ஹதீஸ்களையும் சில ஆயத்துகளையும் உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு தலைப்பாகிறது ஈமான் தாரிகளாக வாழ வேண்டும், நயவஞ்சகத்தனம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது, நாம் மூமினா இல்லை முனாஃபிகா என்ற அடிப்படையில் சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறையான திருமறையில் அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகிறான்: யா அய்யுஹல்லஸீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஆமினு பில்லாஹி. அல்லாஹ் என்ன சொல்றான்? ஈமான் கொண்டவர்களே, ஆமினு பில்லாஹி, அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய ரசூல் மீது ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வல் கிதாபில்லஸீ நஸ்ஸல அலா ரசூலிஹி, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வேதத்தை எந்த நபிமார்கள் மீது அல்லாஹ் தஆலா இறக்கினானோ அவர்கள் மீது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்?
ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையான திருமறையில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஈமான் என்பது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மாபெரும் ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. இந்த ஈமானுடைய உழைப்பிற்காக ஏறத்தாழ 1,24,000 நபிமார்கள் சேவைகள் செய்தார்கள், உழைத்தார்கள், மக்களுக்கு ஈமானை பற்றி எடுத்து சொன்னார்கள். அந்த ஈமான் என்றால் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நம்ப வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த வேலைகளை நபிமார்களுக்கு பிறகு கலிஃபாக்கள் எடுத்தார்கள். இந்த கலிஃபாக்களுக்கு பிறகு ஷுஹதாக்கள் எடுத்தார்கள். இந்த ஷுஹதாக்களுக்கு பிறகு சஹாபாக்கள் எடுத்தார்கள். இந்த சஹாபாக்களுக்கு பிறகு இமாம்கள் எடுத்தார்கள். அந்த இமாம்களுக்கு பிறகு நபியுடைய வாரிஸ் ஆலிம்கள் இந்த ஈமானுடைய பணியை எடுத்து மக்களுக்கு ஓரிரை கொள்கை அல்லாஹ் மீதும் அல்லாஹுடைய வேதத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய காலத்தையும் நேரத்தையும் தீனுக்காக அதிகமாக செலவு செய்து மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இந்த பணியை அல்லாஹ் தஆலா அவருடைய பொறுப்பாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இந்த பொறுப்பு இமாம்களுக்கு மட்டும் கிடையாது. குல்லுக்கும் ராயி குல்லுக்கும் மஸ்ஊலா, ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் தான். உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமை நாளில் விசாரணை செய்யப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அப்போ நம்ம பொறுப்பு என்பது குடும்பத்தை பார்ப்பதும் ஒரு பொறுப்பு தான், நம்முடைய கடமைகளை நிறைவேற்றுவதும் ஒரு பொறுப்பு தான், நம்முடைய கொடுக்கல் வாங்கல் சரியான முறையில் கொடுக்க வேண்டும், இதெல்லாம் நமக்கு ஒரு பொறுப்பாக தான் இறைவன் கொடுத்திருக்கின்றான். நாம் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்தது எல்லாமே அமானிதம் தான். அல்லாஹ் நமக்கு கொடுத்த அனைத்து பொருட்களும் ஒரு அமானிதம் தான். அல்லாஹுடைய அமானிதத்தை நாளைக்கு விசாரணை செய்யும் பொழுது நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம் என்று சற்று நாம் சிந்திக்க கவலை உள்ளவர்களாக வாழ வேண்டும். ஏன்னா அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், ரசூல் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும், அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட அந்த வேதத்தின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த காலத்தையும் நேரத்தையும் இதையெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? வீணாக்காமல். நமக்கு கொடுத்த அனைத்து அமானிதம், ஒரு கண் பார்வை கூட அல்லாஹுடைய அமானிதம் தான். காது சரியாக கேட்கிறது, இதுவும் அல்லாஹுடைய அமானிதம் தான். உடல் அனைத்து உறுப்புகளும் இறைவனுடைய அமானிதம் தான். அவன் கொடுத்த அனைத்து அமானிதத்திற்காக நாம் என்ன நன்றி செலுத்தியிருக்கின்றோம் என்று பார்த்தால் ஒரு நன்றி கூட நம்ம செலுத்தாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னல் இன்சான லகனூத், அல்லாஹ் சொல்லும்போது மனிதன் நன்றி கெட்டவன் என்றான். மனிதன் நன்றி கெட்டவனாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய ரப்புக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறான். அந்த அமானிதத்தை அல்லாஹ் கொடுத்ததற்காக அல்லாஹ் கொடுத்த நேமத்துகளை உங்களால் எண்ணவும் முடியாது. அந்த அளவிற்கு அவன் உங்களுக்கு நேமத்துகளை வாரி வாரி அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கின்றான். அந்த நேமத்துக்கு லைன் ஷகருத்தும் ல அஸீதன்னக்கும், நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்து கொள்ளுங்கள், அவனுக்கு ஷுக்ர் செய்யுங்கள் என்றெல்லாம் குர்ஆன் தெளிவாக சொல்லப்படுகிறது. இன்னைக்கு எத்தனை பேர்கள் அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக, அல்லாஹ் கொடுத்த நியாமத்துக்கு ஷுக்ர் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் ரொம்ப ஏறத்தாழ அதிகமாக குறைவான மனிதர்கள் தான் இருக்கிறார்கள். அப்ப இந்த குறைவான தன்மைகள் நம்மள்கிட்ட இருக்க வேண்டாம். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். சாஹிபு தஃப்சீர் மஸ்ஹரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் தன்னுடைய தஃப்சீர் நூலில் எழுதுவார்கள், ஈமான் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன என்று எழுதும் பொழுது ஈமானி இஸ்திக்லால் இஸ்திகாமத் என்று சொல்வார்கள். ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும், மஸ்பூதி அதை ரொம்ப கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய ஈமான் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஈமான் ரொம்ப பலகீனமாக இருக்கிறது. சொல்ல போனால் 0 தான் நம்முடைய ஈமான் இருக்கிறது. அந்த ஈமானுடைய தன்மையை வந்துவிட்டால் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் பிரகாசமாக ஒளிமயமாக மாறிவிடும்.
அது யாருமே புரிந்து கொள்வதே கிடையாது. நம்ம என்னத்தை புரிந்து கொண்டு இருக்கின்றோம்? பொருளாதாரத்தை தான் அதிகமாக புரிந்து கொண்டோம். பொருளாதாரத்தை எப்படி சம்பாதிக்கணும் இதை நாம் புரிந்து கொண்டோம். இது மீது உறுதியாக நிற்கிறோம். நம்முடைய வியாபாரத்தை அதிகமாக பெருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். நம்முடைய ஈமானை அதிகரிக்க வேண்டும், நம்முடைய அமல்களை கூட்ட வேண்டும், நம்முடைய நாவு அனைத்துமே ஈமானில் அல்லாஹ்வுடைய திக்ரில் அலைந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் இந்த கவலை நமக்கு வரமாட்டுது. அப்போ நம்ம உறுதியாக எந்த ஒரு விஷயத்தில் நம்மளால் உறுதியாக இருக்க முடியலை. நம்முடைய இமாம் அவர்கள், இமாமே அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் சொல்வார்கள், ஒரு அற்புதமான ஒரு செய்தியை இந்த உம்மத்துக்கு எடுத்து சொன்னார்கள். என்ன விஷயம் என்று சொன்னால், ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனுடைய ஈமான் உறுதியாக நிற்காது. ஃபஜ்ரில் இருக்கக்கூடிய ஈமான் லொஹரில் இருக்காது, லொஹரில் இருக்கக்கூடிய ஈமான் அசரில் இருக்காது, அசரில் இருக்கக்கூடிய ஈமான் மக்ரிப் தொழுகையில் இருக்காது, மக்ரிபில் இருக்கக்கூடிய ஈமான் இஷாவில் இருக்காது. இந்த மாதிரி ஈமானில் ஏற்றத்தாழ்வுகள் வந்து கொண்டே இருக்கும். சில பேர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போய்கிட்டே இருப்பார்கள். அப்படியாப்பட்ட ஒரு காலங்கள் வந்து விட்டது. இது இன்னைக்கு நம்முடைய காலத்தை பார்த்துதான் பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அவர்கள் சொன்னார்கள். அப்போ நம்முடைய ஈமானை உறுதியாக வைக்க வேண்டும், ஈமானை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும், ஈமானை ரொம்ப கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நேரமும் மறுபடியும் நம்முடைய ஈமானை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நம்முடைய இமாம்கள் ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். எத்தனை பேர்கள் அந்த ஈமானை ரொம்ப கெட்டியாக பிடித்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் விரலுட்டு என்ற அளவுக்கு கூட இல்லை. சொல்லலாம் ஈமான் இப்படி இருக்கும். ஒருத்தர் கேட்டார், ஈமான்டா என்ன? அப்ப ஈமானை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஹதீஸில் பாருங்க, கால வல் ஈமானு தஸ்தீக், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமானை முழு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், தஸ்தீக் செய்ய வேண்டும். நாவால் மட்டும் தஸ்தீக் செய்தால் போதாது, உள்ளத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உள்ளத்தாலும் அதை நம்மவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஈமான். அடுத்து அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் கேட்கக்கூடிய துவா இதுதான், இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் என்னை நேரான பாதையில் நீ நடத்துவாயாக. அப்ப அந்த நேரான பாதைக்காக ஒவ்வொரு மனிதர்களும் தொழுகையில் அல்லாஹ்விடத்தில் இந்த துவாவை ஓதாமல் எந்த தொழுகையும் பூர்த்தியாகாது. அப்ப இஹ்தினா ஸிராத்தல் முஸ்தகீம், ஒவ்வொரு மனிதர்களும் நேரான பாதையில் செல்ல வேண்டும் என்று எல்லோருமே ஆசைப்படுகிறோம். ஆனால் அந்த நேரான பாதையில் வருவதற்காக யாரும் தயாராக இல்லை. அதில் ஒரு உறுதி இல்லை, அதில் ஒரு வெற்றியை காணணும் என்றெல்லாம் நமக்கு சொல்லப்படுகிறது. அப்ப யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, ஈமான் கொண்டவர்களே ஈமான் மீது இஸ்திகாமத், ஒரே நிலையாக இருந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். ஈமானு தஸ்தீக், இக்ராரும் பில்லிசானி வ தஸ்தீகும் பில் கல்ப். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமான் என்றால் நாவாலே மொழிந்து அது உள்ளத்தால் அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஈமான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகாக சொல்வார்கள். நாவும் ஈமானில் இருக்க வேண்டும், உள்ளமும் ஈமானின் மீது இருக்க வேண்டும். அப்ப ஈமான் உள்ளத்தில் வந்துவிட்டால் அந்த உள்ளமும் பிரகாசமாக ஒளிமயமாக இறைவனுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய பல அமல்களை செய்யக்கூடிய அந்த தன்மைகள் நம்மிடத்தில் வர வேண்டும். இதற்காக தான் எல்லா நபிமார்களும் பாடுபட்டார்கள். ஒவ்வொரு உம்மத்தர்கள் மீதும் இந்த ஈமானுடைய விஷயம் வர வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது, முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கிறார்கள், இவர்கள் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இது நமக்கு கொடுத்த கலிமா. ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றக்கூடியவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், ஆதம் சஃபியுல்லா என்று கலிமா மொழிவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றக்கூடியவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், நூஹுன் நஜியுல்லா என்று கலிமாவை மொழிவார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றக்கூடியவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், தாவூத் ஹலீஃபத்துல்லா என்றெல்லாம் அவர்கள் கலிமாவை மொழிவார்கள். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு கலிமாவை கொடுத்துதான் அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தான். எல்லா நபிமார்களும் ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள், மக்களுக்கு நேரான பாதைக்கு அழைப்பு கொடுத்தார்கள். சதாவும்
எங்கெல்லாம் அநியாயம் நடக்கிறதோ இதையெல்லாம் தடுத்தார்கள் நபிமார்கள். இதே வேளைதான் தொடர்ந்து சஹாபாக்களும் அந்த வழியிலே பயணம் மேற்கொண்டு அதே வழியில் அவர்கள் நடந்தார்கள். இந்த உம்மத்தவர்கள் வரைக்கும் இந்த ஈமான் பரவுகிறது. நாளை வரைக்கும் அது ஈமான் பரவி கொண்டுதான் இருக்கும். கயாமத் நாள் வரைக்கும் இந்த ஈமான் எல்லா உள்ளத்தில் சென்று கொண்டுதான் இருக்கும் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, இன்றைக்கு பல பேர்களுடைய ஈமான் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், ஒமினன் நாசி மை யகூலு ஆமன்னா பில்லாஹி வபில் யௌமில் ஆஹிரி வமாஹும் பிமுமினீன். சில பேர்கள் சொல்வார்கள், நாங்கள் ஈமான்தாரிகள், அல்லாஹ்வை பயப்படுகிறோம், கயாமத்தை நம்புகிறோம் என்றெல்லாம் சில பேர்கள் சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டி, இவர்கள் உண்மையான மூமின்தாரிகள் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வை நம்புகிறோம், மறுமை நாளை நம்புகிறோம், ஆனால் உண்மையான ஈமான்தாரிகள் கிடையாது. எந்த அளவுக்கு நம்புகிறார்கள் என்று சொன்னால், நாவு தான் நம்புகிறது, உள்ள நம்பலை. அப்போ நாவு நம்பினால் முஸ்லீமாக இருக்க முடியாது. உள்ளம் நம்பினால்தான், உள்ளம் அதை ஏற்றுக்கொண்டால்தான் அவர்கள் ஈமான்தாரியாக இருக்க முடியும். சில பேர்களுடைய பேச்சை பார்த்தால் அல்லாஹ் அக்பர், வானத்துக்கு பூமிக்கு எற்ற அளவுக்கு அவர்கள் பேசுவார்கள். ஆனால் உள்ளம் முழுக்க அனைத்து கெட்ட எண்ணங்கள் அதிகமாக நிறைந்திருக்கும். அப்போ அந்த மாதிரி மனிதர்கள் உண்மையான முஸ்லிம்களாக இருக்க முடியாது. அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார். இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன் قالوا نشهد إنك لرسول الله والله يعلم إنك لرسوله والله يشهد إن المنافقين لكاذبون. நயவஞ்சகம் உள்ளவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை நம்புகிறோம், மறுமையை நம்புகிறோம், கபரை நம்புகிறோம், மெஹ்ஷரை நம்புகிறோம், எல்லாத்தையும் நம்புகிறோம். எதில் நம்புகிறோம்? வாயால் தான் நம்புகிறோம். உள்ளத்தால் அவர்கள் நம்ப மாட்டார்கள், உள்ளத்தால் நம்பவும் மாட்டார்கள். கிசுபு, பொய்யாக நினைத்து கொள்வார்கள். இவர்கள் உண்மையான மூமின்களாக இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அடுத்து அவர்களை பற்றி இன்னொரு வசனத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். ஃபீ குலூபிஹிம் மரதுன், மரத் என்றால் நோய். ஃபஸாதஹுமுல்லாஹு மரதா வலஹும் அஸாபுன் அலீமும் பிமா கானூ யக்ஸிபூன். அவருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். யாரை பார்த்து? நயவஞ்சகத்தனம் உள்ளவர்களை பார்த்து அவருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது, அந்த நோய் அதிகரித்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். எதன் காரணமாக அதிகரித்து கொள்ளும் என்று சொன்னால், பொய்யின் காரணமாக அவருடைய உள்ளம் எல்லாம் நோய்கள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கும். அல்லாஹ் மீது முழு நம்பிக்கையாக இருக்க மாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு, இந்த நயவஞ்சகத்தனம் உள்ளவர்களை பார்த்து ஒரு 5 அடையாளங்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எத்தனை அடையாளம்? 5 அடையாளம் சொன்னார்கள். முதலாவதாக சொன்னார்கள், மார்க்கத்துடைய ஞானம் அவர்களிடத்தில் இருக்காது. பேச்செல்லாம் மார்க்கத்துடைய ஞானமாக பேசுவார்கள், உள்ளத்தால் அவர்களுக்கு என்ன இருக்காது? உள்ளம் ஞானம் பெறாது, உள்ளம் பிரகாசம் பெறாது. இரண்டாவது அடையாளம் சொன்னார்கள், அவருடைய நாவில் பேணுதல் இருக்காது, அவருடைய நாவில் பேணுதல் இருக்காது. மூன்றாவது அடையாளத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவருடைய முகத்தில் எந்த விதமான ஒளியும் இருக்காது, பிரகாசம் இருக்காது. நாலாவது அடையாளம், உள்ளம் தூய்மையாக இருக்காது, உள்ளம் குழம்பிதான் இருக்கும், அவருடைய வாழ்க்கையும் குழம்பிதான் போகும் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டு 5வது அடையாளம் சொல்வார்கள், ஒரு மூமின் ஒரு மூமினை நேசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் நாவாலே நேசிப்பார்கள், உள்ளத்தால் அவர்கள் நேசிக்க மாட்டார்கள். இதெல்லாம் இந்த அடையாளம் யாரிடத்தில் இருக்கிறதோ இவர்கள் தான் நயவஞ்சவர்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப ஈமான்தாரி யாரு? அப்ப ஈமான்தாரிகளை பற்றி அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்திலும் சொல்லி காட்டிய, உலாயிக கதப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பயபக்தி இருக்கிறதோ அவர்கள் தான் மூமின்களாக இருக்க முடியும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருள்மறையான திருமறையில் சூரத்துல் அன்ஃபாலில் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்முடைய உள்ளத்தில் ஈமான் ஒளிமயமாக இருந்தால், ஈமான் வந்துவிட்டால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒளிமயமாக தான் இருக்கும், பிரகாசமாக தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும் என்பதற்காக தான்
ஏறத்தாழ 1,24,000 நபிமார்கள் அதிகமாக தியாகங்கள் செய்தார்கள், அதிகமான துன்பத்தையும் பெற்றார்கள். எங்கெல்லாம் நன்மை ஏவப்படுகிறதோ அவர்கள் மீது கல்லடியும் உலகும், சொல்லடியும் உலகும், எல்லா விதமான கேவலங்களும் பேசப்படும். இருந்தாலும் இன்றைக்கு அவர்களுக்கு தோல்வியாக தெரியும், நாளைக்கு அவர்களுக்கு வெற்றி அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றெல்லாம் அல்லாஹாலா சொல்லிவிட்டு மறுபடியும் இன்னொரு வசனத்தில் அல்லாஹாலா இப்படியும் சொல்ல, இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, உங்களுக்கு துன்பத்துக்கு பிறகு இன்பம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையில் வரக்கூடியவர்களுக்கு அதிகமான துன்பங்கள் தான் கிடைக்கும், சோதனைகள் அதிகமாக கிடைக்கும், சந்தோஷமான நிலை கிடையாது. வறுமையை கொண்டு அல்லாஹாலா சோதிப்பான். எதை கொண்டு சோதிப்பான்? பயத்தை கொண்டு சோதிப்பான், வறுமையை கொண்டும் சோதிப்பான், பல வகையான சோதனைகள் அல்லாஹாலா கொடுப்பான். அந்த சோதனைக்கு பிறகு அவர்களுக்கு அல்லாஹாலா வெற்றியை கொடுக்கிறான் என்று அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவ்வளோ பெரிய சோதனை அல்லாஹ் கொடுத்தான். எல்லா மாளிகைகளும் சென்று விட்டது, எல்லாத்தையும் இழந்தார்கள். கடைசியில் அல்லாஹாலா வெற்றியை கொடுத்தானா இல்லையா? நோய் அதிகமான நோயை கொடுத்து சோதித்தான் நபிமார்களுக்கெல்லாம். பொருளாதாரத்தை நெருக்கடியை கொடுத்தும் சோதித்தான். இருந்தாலும் இஹ்தியாத், ஒரு நிலையாக இருந்தார்கள். அல்லாஹ் மீது முழு நம்பிக்கை வைத்தார்கள். அல்லாஹ் கைவிட மாட்டான் என்ற அந்த நம்பிக்கை அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. இதே நம்பிக்கை நம்மளிடத்தில் வந்தால் அல்லாஹாலா எல்லா வகையிலும் சோதனை கொடுத்து அந்த சோதனைக்கு பிறகு இன்பத்தை அல்லாஹாலா வைத்திருக்கின்றான். சோதனை என்பது உலகத்தில் நம்ம நினைக்கிறோம், உலகமே சோதனை காலம்தான். இந்த உலகத்தை பற்றி பேசும் பொழுது அத்துன்யா சிஜ்னுல் மூமின் வ ஜன்னத்துல் காஃபிர். அப்ப அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த மூமின்களுக்கு இந்த பூமி, இந்த உலகம் சிறைச்சாலை என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். மூமின்களுக்கு இந்த பூமி சிறைச்சாலை, இந்த பூமியில் சிறைச்சாலையாக தான் இருக்க முடியும், சுதந்திரமாக வாழ முடியாது. நாம் சுதந்திரமாக வாழக்கூடிய இடம் எது? நாம் நிம்மதியாக வாழக்கூடிய எது? நிம்மதியாக தூங்கக்கூடிய இடம் எது? சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடம் எது? அல்லாஹ் நம்மளை பொருந்திக் கொள்ளக்கூடிய இடம் எது? அதுதான் சுவனம். அந்த சுவனத்தை அடைவதற்காக இந்த பூமி நம்மவர்கள் சிறைச்சாலையாக தான் இருக்க வேண்டும், கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும், அமல்களை கூட்ட தான் வேண்டும், திக்ர்களை நாம் கூட்ட தான் வேண்டும், நல்ல விஷயத்தை நாம் ஏவதான் வேண்டும். இந்த மாதிரி செயல்களை நாம் செய்ய 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 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வகையிலும் அல்லாஹ் தஆலா நம்மளை என்ன செய்வான்? திருப்திப்படுத்தக்கூடிய, அவனால் படைக்கப்பட்ட அந்த சுவனத்தை நம்மவர்களுக்கு நசீபாக்கக்கூடியவனாக, கபூலாக்கக்கூடியவனாக, அதை நமக்கு கொடுக்கக்கூடியவனாக, அவர் கிஃப்டாக ஒரு இனாமாக அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்பதற்காக இந்த பூமி நம்மவர்கள் வந்திருக்கின்றோம். இந்த பூமி நமக்கு சுதந்திரம் அளிக்கக்கூடிய பூமி அல்ல. இந்த பூமி நமக்கு சுதந்திரம் அளிக்கக்கூடிய பூமி அல்ல. இந்த பூமியில் அமல் செய்து, இந்த பூமியில் இபாதத் செய்து, இறைவனை நெருங்கி அவனுடைய வழியில் நடந்து நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய வழியாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய ஈமானை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். இந்த ஈமான் சரியாக இருக்க வேண்டும். இந்த ஈமானுக்கு பிறகு அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் ஒவ்வொருத்தர்களும் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். இன்றைக்கு பல பேர்கள் ஈமான் கொண்டிருக்காங்க. அதில் பார்த்த உடனே சில கூட்டத்தார்களுடைய ஈமான் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், காதியானி ஒரு கூட்டத்தில் இருக்கார். நான் தான் நபின்றாரு, நான் தான் நபி என்றெல்லாம் சொல்வார். அல்லாஹ்வை நம்புவாராம், நபியை நம்ப மாட்டார். நபிக்கு பிறகு எந்த நபி வர முடியுமா? காத்தமன் நபியின் முத்திரை அல்லாஹ் தஆலா குத்திட்டான். ஒவ்வொருத்தர்கள் என்ன செய்கிறாங்க? நான் தான் நபி, என்னை தான் நீங்கள் பின்பற்றுங்கன்னு சொல்லி. இது இன்றைக்கு நேற்று கிடையாது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்திலிருந்து இன்னைக்கு ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்றவாறு நான் தான் நபி என்றெல்லாம் பல பேர்கள் சொன்னவர்கள் வந்தார்கள். கடைசியில் அடையாளம் இல்லாமல் சென்று விட்டார்கள். கடைசியில் அடையாளம் இல்லாமல், ஒரு தடை இல்லாமல் சென்றார்கள். பல சோதனை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அந்த மாதிரி நம்முடைய ஈமானில் பல விதமான குழப்பங்களை ஊட்டுவதற்காக ஷைத்தானும் சரி பல இன்னல்களை அவன் கொடுத்து கொண்டு தான் இருப்பான். பல வஸ்வசாவை, பல குழப்பங்களை அவன் உண்டாக்கி கொண்டு தான் இருப்பான். அதே போல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எத்தனையோ கூட்டத்தார்கள் வருவார்கள், ஆனால் அகீதா சரியாக இருக்காது, கொள்கை சரியாக இருக்காது. ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொரு விதமான கொள்கையை பின்பற்றி தான் நடக்கக்கூடியவர்களாக பல கூட்டங்களாக பிரிவார்கள்.
என்றெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1445 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த ஹதீஸை இந்த உம்மத்தவர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். வைன்ன பனி இஸ்ராயீல தஃபர்ரகத் அலா சினத்தைனி வஸபஈன மில்லத்தம் வதஃப்தரிகு உம்மதி அலா ஸலாசி வஸபஈன மில்லத்தன் குல்லுஹும் ஃபின்னார் இலா மில்லத்துன் வாஹித். மிஷ்காத் என்ற நூலில் இந்த ஹதீஸ் பதிவாக்கப்பட்டுள்ளது. பனி இஸ்ராயில் என்ற சமுதாயத்தில் 72 கூட்டங்களாக பிரியப்பட்டது. இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் 73 கூட்டங்களாக உருவாக்கப்படுவார்கள். எல்லா கூட்டத்தார்களும் நான் தான் சொர்க்கவாசி என்றெல்லாம் சொல்வார்கள். நம்பி விடாதீர்கள். எல்லா கூட்டத்தவர்களும் நான் தான் சொர்க்கவாசி, எங்களுடைய ஜமாத் தான் உண்மையாக இருக்கிறது, நாங்கள் தான் ஹக்கில் இருக்கோம், நாங்கள் தான் நேர்மையாக இருக்கோம், நாங்கள் தான் எங்களுடைய வழி தான் சரியான வழியாக இருக்கும் என்று ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொரு கொள்கையை சொல்லக்கூடியவர்களாக தான் இருப்பார்கள். அதுக்கு ஒரு அடையாளத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அஸ்ஸஹாபி கன்னுஜூமி ஃபபி ஐயி இஹ்ததைத்தும் இக்ததைத்தும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு ஒவ்வொரு அடையாளத்தையும் சொன்னார்கள். யார் என்னையும் என்னுடைய சஹாபாக்களையும் பின்பற்றி நடக்கின்றார்களோ இவர்கள் தான் சொர்க்கவாசி என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அடையாளத்தை சொன்னார்கள். அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் சஹாபாக்களை இமாம்களை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரே ஒரு ஜமாத் அஹ்லுல் சுன்னத் வல் ஜமாத் என்றுதான் சொல்லப்படுகிறது. இந்த ஜமாத்தை குறித்து தான் பல விஷயங்களே நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த ஜமாத்திலிருந்து பல கிளைகள் உருவாகி கொண்டுதான் இருக்கிறது. இந்த ஜமாத்திலிருந்து பல கிளைகள் உருவாகி கொண்டுதான் இருக்கிறது. நாங்கள் தான் ஹக்கில் இருக்கோம், நாங்கள் தான் ஹக்கில் இருக்கோம், நாங்கள் தான் நேரான பாதையில் இருக்கோம் என்றெல்லாம் ஒரு குழப்பங்கள் இன்றைக்கு வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு பக்கம் காதியானி, ஒரு பக்கம் மிர்சா, ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு ஜமாத்தார்கள் ஒவ்வொரு விதமான கொள்கைகளை என்ன செய்கிறாங்க, எங்களுடைய ஹக்கு 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 என்றெல்லாம் பேசுவார்கள். ஆனால் உண்மையான ஹக்கு அஸ்ஸஹாபி அனா அலைஹி அஸ்ஸஹாபி மிஷ்காத் என்ற நூலில் சொல்லப்படுகிறது. யார் ஒருவர் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றி அந்த சஹாபாக்களுடைய வழியில் நடக்கின்றார்களோ இவர்கள் தான் உண்மையான ஜமாத் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இன்றைக்கி பல வகையான காதிரியா, நக்ஷபந்தியா, ஷொஹர்வர்தியா, அதாயியா, இத்தனை பல கிளைகள் உருவாகி கொண்டு தான் இருக்கிறது. பல கிளைகள் உருவாகி கொண்டு தான் இருக்கிறது. அதில் அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நம்மவர்கள் நடக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமான் ஒரு நிலையான ஈமானாகவும் அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் நடக்கக்கூடிய ஈமானாகவும் அமல்களை அதிகமாக கூட்டக்கூடிய ஈமானாகவும் திக்ர்களை